Okay, next நம்ம பார்க்க போறது என்னன்னா compound microscope. Okay, so we can write simple microscope as limitation on its magnifying power, so for higher magnification we use compound microscope. It uses two lenses called objective and eyepiece. Okay, so simple microscope அப்படின்றது வந்து என்னன்னா compound microscope அப்படின்றது வந்து என்னன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல வந்து நம்ம ஓரளவுக்கு மட்டும்தான் இமேஜை வந்து மேக்னிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to use a compound microscope. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ன்றது வந்து ஒரே ஒரு லென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த லென்ஸை வந்து நியர் டு ஐ வச்சு நம்ம மேக்னிஃபை பண்ணுவோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு லென்ஸை யூஸ் பண்ண போறோம். அதுதான் ஒரு லென்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐ பக்கத்துல இருக்கிறது வந்து ஐ பீஸ் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி இதுல ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட சைஸ் வந்து கம்மியா இருக்கும் ஐ பீஸோட கம்பேர்ட் டு ஐ பீஸ். ஏன்னா ஆப்ஜெக்டிவோட லென்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுல பாராக்சியல் ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. நான் ஏற்கனவே சொன்னேன் பாராக்சியல் ரேஸ் அப்படின்னா என்னன்னா rays which is passing close to the principal axis a paraxial rays அப்படின்னு சொன்னேன். So in order to avoid that, okay, paraxial rays gain பண்றதுக்கோசம் நம்ம என்ன பண்றோம் ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட சைஸை ஷார்ட் பண்ணிடுவோம் compared to the eyepiece. Okay, so now we'll draw the typical diagram. So here we can say we have a objective lens. Say இது வந்து ஒரு objective lens, say இது வந்து ஒரு eyepiece lens. Okay, this is the focal length of the objective and this is the focal length of the eyepiece, and as I said focal length of the eyepiece would be greater than the focal length of the objective. Okay, so size பொறுத்து லென்ஸோட இது இருக்கும். Then இந்த ரெண்டு லென்ஸும் இப்படி இருக்கட்டும். So now we have an object over here. So ஒரு object இங்க இருக்கு. இங்க இருந்து இந்த object வந்து UE distance, UO distance. So O னா என்ன அர்த்தம்னா distance of the object from the objective lens அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So UO, so இப்போ என்ன ஆகும், one light ray will go like this, one light ray will go like this. So இந்த ரெண்டு light ray என்ன ஆகும், it will meet at a certain point, right? So we can say it is meeting at this point and இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், image கிடைக்கும். Correct. So இங்க இருந்து இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இருந்து இந்த இமேஜ் கிடைக்குதா. ஸோ இப்போ இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா VO அப்படின்னு சொல்றோம், அதாவது இமேஜ் ஃப்ரம் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். கரெக்ட். நவ் இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்னால ஃபார்ம் ஆன இந்த இமேஜ் வந்து இந்த ஐபீஸ்க்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா திஸ் டிஸ்டன்ஸ் we are going to represent as UE, அதாவது இமேஜ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி ஐபீஸ். கிளியர். தென் இதுல இருந்து லைட் ரேஸ் என்ன ஆகும் நெக்ஸ்ட். ஸோ இதுல இருந்து ஒரு லைட் ரே வந்து will pass like this, one light ray will go like this and it will diverge light like this. இப்போ இந்த ரெண்டு லைட் ரேவே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to extend this two light rays like this. So we are extending this two light rays. இந்த ரெண்டு லைட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு லைட் ரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இப்படி மீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நியர் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நியர் பாயிண்ட்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும், இட் ஷுட் பி ஃபார்ம்ட் அட் தி D distance from the eyepiece lens. ஓகே, ஸோ இது ஹெச்னு வச்சுக்கலாம், இது ஹெச் டேஷ்னு வச்சுக்கலாம், ஹெச் டபுள் டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ இதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது வந்து magnification of the objective lens and magnification of the eyepiece lens. That's all. And then we are going to calculate the magnifying power. So first நம்ம என்ன calculate பண்ணிடலாம், magnification of the objective lens calculate பண்ணிடலாம். So magnification of objective lens. So lens ஓட
magnification பார்த்துடலாம். So first one magnification நமக்கு தெரியும், m would be equal to height of distance of the object divided by distance of the image, இல்லையா? Sorry, distance of the image by distance of the object. So image வந்து that is v naught, image வந்து that is u naught. And if you see, if you apply the proper sign, u naught வந்து negative x coordinateல இருக்கு, v naught positive coordinate. So இது positive, இது வந்து negative. So டோட்டலா மேக்னிஃபிகேஷன் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த u நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? we can use a lens formula and we can substitute the value for, so u நாட்ன்றது வந்து fixed distance, v நாட்டுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? so v நாட் அப்படின்றத நம்ம எப்படி கிடைக்கலாம்? by lens formula, you can write it over here. by lens formula என்ன வரும்? 1 by f would be equal to 1 by v minus 1 by u. So 1 by f வேணும்னா என்ன ஆகும்? that would be 1 by f would be equal to 1 by v plus 1 by u. கரெக்டா? 1 by f is equal to 1 by v, sorry, 1 by v would be equal to 1 by v equal to 1 by f plus 1 by u. நமக்கு v தானே வேணும். so என்ன பண்ணலாம்? want to v, just take the reciprocal. so that would be u into f by u plus f அப்படின்னு வரும். then apply the proper sign for this one. u ன்றது வந்து எங்க நெகட்டிவ்ல வருதா? so this would be negative. focal length ன்றது ரைட்ல வரும். so because this is the focal length, again this would be negative. okay, so இப்போ இங்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் v க்கு பதிலா. so இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க ஆல்ரெடி நெகட்டிவ் சைன் இருக்கா, அந்த நெகட்டிவ் மல்டிப்ளை ஆகி கேன்சல் ஆயிரும். so that remaining thing வந்து u naught, objective distance from the objective lens object, then it would be f naught divided by u naught. இந்த u naught எழுதும்போது you can write that u naught in the denominator, then இது u plus f இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னு எழுதிடலாம், f naught minus u naught அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுவும் கேன்சல் ஆயிரும். so the total thing will be f naught by f naught minus u naught அப்படின்றது வரும். that would be the magnification. okay, so this idea you should remember. this would be the magnification of the objective lens. then we are going to calculate magnification of the eyepiece. we'll do it here. magnification of eyepiece. so magnification of eyepiece. so magnification of eyepiece எழுதும்போது me, we can write me, magnification of eyepiece. so எப்படி magnification of eyepiece எழுதணும்? அதே இங்க எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். magnification equal to image distance by object distance. so இதுல image distanceன்றது என்ன? d. eyepiece ஆப்ஜெக்ட் என்ன? ue. கரெக்ட். so அப்ப என்ன வரும்? that would be d by ue அப்படின்னு வருமா? so d by ue ன்னு வரும். இந்த d வந்து நெகட்டிவா பாசிட்டிவா? that is negative because it is comes under left hand side. correct. so lens ஓட left hand sideல இருக்கு, இது would be negative அப்படின்னு வரும். so this would be negative. then இப்போ ue ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். okay, ue என்ன வரும்? so we can do lens formula. 1 by f would be equal to 1 by v minus 1 by u. so 1 by u would be equal to, rearrange பண்ணோம், இது இந்த பக்கம் போயிடுச்சுனா that is 1 by v minus 1 by f, 1 by v minus 1 by f. then இது cross பண்ண u வந்து என்ன வரும்? that would be v into f by f minus v அப்படின்னு வரும். we can substitute all the datas. v ன்றது வந்து d தான சொன்னோம், அது நெகட்டிவ் சைடுல வரும். so d minus d into f divided by f minus minus become plus. okay, so this is u. so இப்போ இந்த u இங்க எடுத்துட்டு போவோம். so magnification of the eyepiece would be equal to minus d, this become minus d into f f plus d அப்படின்னு வரும். the d யும் cancel ஆகும், minus minus cancel ஆகும். so the magnification of the eyepiece would be 1 plus d by fe. okay, so this would be the magnification of the eyepiece. நம்ம calculate பண்ணலாம். next, magnifying power. magnifying power. so magnifying power அப்படினா என்னன்னா, magnification of the objective and magnification of the eyepiece, that is what we call as a magnifying power. magnification of the objective into magnification of the eyepiece. magnification of the objective அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், minus v naught by u naught. so we can use that, minus v naught by u naught into magnification of the eyepiece 1 plus d by fe. so this is what we call as a magnifying power. so this is all about compound microscope. Understood?